ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஜப்பான் சிக்கன். இங்கே சென்னையில் அம்மன் மெஸ்ஸுன்னு இருக்கும், அங்கே கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இது ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு முட்டை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நான் ஒரு அரை கிலோ சிக்கன் போன்லெஸ் எடுத்திருக்கேன். போன்லெஸ் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இதை ஒரு அரை மணி நேரம் நம்ம மேரினேட் பண்ணணும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இதை பொரிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 15லேருந்து 20 முந்திரி சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக முடிஞ்ச அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ எண்ணெய் சுட வச்சுருக்கேன். நம்ம சிக்கனும் நல்லா ஊறி இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கன் சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் ரொம்ப கலர் மாறாமல் அப்படியே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்த அளவுக்கு பொரிச்சா போதும். ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிக்காதீங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரிச்சிங்கன்னா சீக்கிரம் கலர் வந்துடும், சிக்கன் வேகாது. அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிக்க சொன்னேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துட வேண்டியது தான். நம்மக்கிட்ட இருக்க எல்லா சிக்கனையும் இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இதை நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். அப்புறம் சப்பாத்திக்கு, பிரியாணி, புலாவுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கொஞ்சம் மைல்டான டேஸ்ட்டில் தான் இருக்கும். அதனால கொஞ்சம் காரசாரமான ரெசிபிக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் உருகுனதும் ஒரு 10 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அது லைட்டாக ப்ரௌனாக வதங்கினதும் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது காரம் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு வதக்கிட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம அரைச்ச இந்த முந்திரி பவுடரையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இது நல்லா ஆறவும் நல்லா கெட்டியாகிடும், க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். சப்பாத்திக்குனால கொஞ்சம் லிக்யூடாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு கொதி வந்ததும் முந்திரி சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மூடி போட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடலாம். இந்த சிக்கனில் இந்த க்ரீமி நல்லா உள்ளே இறங்கிரும். நம்ம சாப்பிடும் போது நல்லா ஜூஸியாக சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியது தான். நம்ம ஜப்பான் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ஆறவும் நம்ம முன்னையோட கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது. இது இன்னும் கெட்டியாகும். நான் 5 நிமிஷத்தில் தான் உங்களுக்கு காட்டுறேன். நான் போகிற ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.